வாசிக்கிற பழக்கம் உங்ககிட்ட தான் நாங்க கத்துக்கணும். இருக்க முடியல, இருக்க முடியல. ஆலங்குளம் தொகுதியில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரியில் நான் போய் பார்க்கும்போது அங்க ஒரு என்னால் மறக்கவே முடியல. 80 வயதை கடந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் நூலகத்துக்கு எதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அவர் அணிந்திருந்த உடை, அந்த ஒரு தூக்கி கட்டி அந்த வேஷ்டி, நடக்க முடியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்க எதுக்காக நிற்காது எனக்கு தெரியல. நான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் என்ன எதுக்கு நிற்கிறீங்க, என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கூட அவர் நான் புத்தகம் படிக்க வந்தேன் அப்படின்னு அந்த வயதுக்கான அந்த பொருளோட அவர் பேசினார். புத்தகம் இங்கே எவ்வளவு தூரம் வரீங்க அப்படின்னா, இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டு வருவேன்ப்பா. நான் டெய்லியும் அவருக்கு எனக்கு யாருக்கும் தெரியாது, நான் யாருக்கும் சொல்லாம தான் போனேன். நான் டெய்லியும் நடந்து வருவேன்ப்பா. எனக்கு இந்த புத்தகம் படிச்சாதான்ப்பா எனக்கு நிம்மதியாக என்னால் தூங்க முடியும். அது வந்து ஒரு விதமான எனக்கு நான் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற இதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன்ப்பா நான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க. அவங்க ஏதாச்சும் புத்தகம் வேண்டாலும் நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன், நான் சொல்றேன்ப்பா நீ போப்பா அப்படின்னாரு. நான் எப்பவுமே லைப்ரரி படிச்சுட்டே இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். பார்க்க மாட்டேன். வாசிக்கிற பழக்கம் உங்ககிட்ட தான் நாங்க கத்துக்கணும். இருக்க முடியல, இருக்க முடியல. படிச்சுட்டு இருப்பேன், தூக்கம் வந்துடும். ரொம்ப சத்தம்.